ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சண்டே ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாக்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, என்னோட பையனோட அவன் பர்த்டே விளாக் தான் போயிட்டுருந்தது. ஸோ அவனுக்காக புது துணி எடுத்திருந்தோம். காலையில ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்காகவும், ஈவினிங் வந்து கேக் வெட்டும்போது போடணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் பொட்டு வச்சிருந்தேன் பூஜை ரூம்ல வச்சுட்டு. பாப்பாவுக்கும் வந்து 2 செட்டு. எப்பவுமே அவனுக்கு பர்த்டேக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, குழந்தைக்கும் எடுத்துருவோம். ஸோ இந்த மாரி தான் 2 பேருக்கும் மாத்தி மாத்தி எடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து ஃப்ராக் மாரியும், இந்த ஒரு டாப் மாதிரி எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு 2 பேருக்குமே. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து அவங்க வந்து ஸ்லோகன் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, சுவாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. காலையிலேயே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால, விளக்கெல்லாம் நான் ஏத்தல. அவங்க அப்படியே கும்பிட்டு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. காலையில இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் எதுவுமே செய்யல. எதுவுமே வேண்டான்னே சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் பர்த்டேனாலே குழந்தைங்களுக்கு அந்த புது ட்ரெஸ்ஸு, கேக்கு இதெல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும் இல்லையா? அதில பசி வேற இல்ல அவருக்கு. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டி சேனல்ல வந்து தம்பி ஃபோட்டோவ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் 24த்துக்கு. அதே மாதிரி வந்தது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் காலையிலேயே நான் வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறமா குலாப் ஜாமுன் செஞ்சிருந்தேன். ஸோ, அதனால டேஸ்டிங்க்காக அவருக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தோசை எதுவுமே வேணாம். சுட்டு வச்சதெல்லாம் அப்படியே வீணா போயிடுச்சு. இவன் வந்து குலோப் ஜாமுன் தான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சான். சரி பர்த்டே அன்னைக்கு நம்ம எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் அவனுக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரெடியான கேப்ல அவங்க அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா கூட போயிட்டு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா, நான் முருகர்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு நான் கிடைச்ச பையன். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து பொண்ணுங்க தான். அதனால எனக்கு கூட பிறந்த அண்ணன், தம்பி யாருமே கிடையாது. எங்க அக்காங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பசங்கன்னு யாரும் கிடையாது. ஆனா எனக்கு வந்து எங்க ஃபேமிலில கூட அண்ணன், தம்பி யாருமே இல்லாத மாதிரி என்னோட பொண்ணுக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணேன். அது மாதிரி வேண்டிட்டு தான் எனக்கு வந்து 2வது பையனா பிறந்தான். ஸோ நான் முருகருக்கு தான் ரொம்பவே பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். அந்த மாரி கிடைச்சது தான் எனக்கு இந்த குட்டி பையன். இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எனக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்கல. சைனஸ் பிரச்சனை வேற வந்துருச்சு. சரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம். அத எப்படியாவது நம்ம பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் வந்து செஞ்சேங்க. என்னால நிக்க கூட முடியல. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உடம்பு சரியில்ல. பேக் பெயின் அதிகமா இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நான் வந்து 1 1/2 கிலோ அரிசி போட்டு செஞ்சிருந்தேன். இந்த பாத்திரம் வந்து அதுக்கு செட் ஆகாதுன்னு அம்மா அப்பவே சொன்னாங்க. நான் வந்து சரி பார்ப்போம், செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன். ரைஸ் போடுற கேப்ல பார்க்கும்போது பத்தவே இல்ல. அதுக்கப்புறம் நான் கடைசி நிமிஷத்துல குக்கர்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ டைம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு டைம்ல தான் குடுக்கணும். நம்ம அத தாண்டி குடுத்தோம் அப்படின்னா, அது குடுக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறது மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் வரல. அவங்க வர கேப்ல நம்ம வந்து செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிக்க கூட முடியல. அவ்ளோ கஷ்டமாயிடுச்சு நேத்து எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியா நான் வந்துட்டு சாப்பாடு செஞ்சேன். சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாவும் வந்துருச்சு. டேஸ்ட்டாவும் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் சரி உடம்பு முடியாத நேரத்தில எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அ இருந்தாலும் இது வந்து வருஷத்துல ஒரு தடவ வர நாள் இல்லையா? ரொம்ப ஸ்பெஷலு. இந்த தடவ நான் வந்து எப்பவுமே இத பிளான் பண்ணது கிடையாது. இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்காக வந்து அத ஸ்டாப் பண்ணணும்? அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். அவங்க யாருமே இல்ல. இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, பத்தாம போனதுனால எனக்கு தூக்கி மாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. மார்கழியில இந்த பனி வந்து ரொம்பவே செட் ஆக மாட்டேங்குது. எங்க பார்த்தாலுமே வந்து ஃபீவரு, சளி பிரச்சனை, அதே மாரி சைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வர ஆரம்பிச்சுருது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் பாத்திரம் பத்தாதனால குக்கர்ல எல்லாம் மாத்தி வச்சுட்டேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா? அதையும் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிரலாம் அவங்க வரத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 பேருக்கு குடுக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பாடு இருக்கே, நம்ம இதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னுமே ஒரு 5 பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் குலாப் ஜாமுன் தீபாவளிக்காக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கியிருந்தது தான். ஸோ 1 வந்து அன்னைக்கு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தம்பிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். காலையில செஞ்சதுனா நல்லா ஊறி போயிட்டு சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டா இருந்தது குலாப் ஜாமுன். ஸோ எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிட்டாங்க. 1 கூட விரிசல் இல்லாமலே சூப்பரா வந்திருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கு அப்புறமா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து சாப்பாட வேற ஒரு பாத்திரத்தில 2 இதுவா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்.
அவர் வந்து சாப்பாடு போட்டு குடுத்தாரு. நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு இருந்தா. ஸோ டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வண்டியில போயிட்டு, ஆ தேடி போய் அங்க யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் குடுக்குது. இது மாதிரி வந்து அடுத்த டைம் நம்ம பாப்பாக்கும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல இன்னும் நெறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய விருப்பம். அது வந்து கடவுள் வந்து நல்லபடியா எனக்கு அனுக்கிரகம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இப்ப எல்லாமே பேக் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க எல்லாமே எடுத்துட்டு குடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கேக் கட்டிங் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஸோ தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல கேக் வேணும்னு சொல்லியிருந்தான். அதனால ஹஸ்பண்ட் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர்ல வந்து கேக் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. அதையும் எல்லாமே நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நாங்க குடுத்துட்டும் வந்துட்டோம். ஸோ ஒரு ஒரு பேக்கிங் கூடவே ஒரு குலாப் ஜாமுனும், ஒரு ரைத்தாவும் குடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து 4:30 டூ 6 ராவுகாலம் அப்படிங்கிறதுனால முன்னாடியே நம்ம வெட்டிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க தாத்தா, பாட்டி வந்ததுக்கப்புறமா கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொல்லிலாம் பண்ணல. எங்க வீட்ல இருக்க மெம்பர்ஸோட சேர்த்து பண்ணோம். நாங்க எப்பவுமே வந்து பக்கத்துல இருக்க பசங்கள கூப்பிட்டு வச்சு பண்ணுவோம். நேத்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால யாரையும் போய் கூப்பிட முடியல எனக்கு. அதனால நான் வந்துட்டு யாருக்குமே சொல்லல. வீட்ல இருக்கிற நாங்களே வந்து கேக் வந்து கட் பண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தமிழ் முறைப்படி அழகா வந்து விளக்குலாம் ஏத்தி வச்சு, தமிழ் பாடல் பாடி அழகா கொண்டாடுவோம். இந்த வருஷம் அது மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. மத்தபடி வந்து எல்லாருமே ஹேப்பியா, ஜாலியா கொண்டாடுனாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுச்சுனாலே போதும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படிதான் என் பையனுடைய ஆசை எல்லாமே நிறைவேறுச்சு. அவன் கேட்ட மாரி அவனுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் வேணும்னா, எல்லோ கலர்ல கேக் வேணும்னா, எல்லாமே எல்லோ கலர்லயே சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அவனும் நல்லா ஹேப்பியா என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கேக் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தாத்தா, பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க வந்து காசு குடுத்தாங்க. அத வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் நேத்து வந்து டே வந்து போச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.